இவர் வந்து நான் எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன், பைக்கு கொடுக்குறேன், அது அதுவே 8,00,000 கோடிக்கு வருதான். எந்த வீட்டு துட்டு எடுத்து கொடுப்பாரு? யார் வந்தாலும் அவர் தான். எல்லாமே இங்கேருந்து போனதுன்னா அவர் கட்சியில் இன்றைக்கி வரவங்களாம் நான் புது ஆளாக வரப்போகிறேன், யங்ஸ்டர்ஸாக வரப்போகிறாங்க. அவருக்கு ஒரு பொது அறிவுன்றே கிடையாது இல்லை. இது வரையிலும் அவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணிக்கிறாரா? ஒன்றுமே கிடையாது. அது எப்படி தெரியும்? நாட்டு நலம் பற்றி வராரு, மந்திரவாதி மாதிரி வந்துட்டு போய் நிற்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாது. அவரால் யாராலையும் இனிமேல் நல்லாட்சி கொடுக்கவும் முடியாது. 500 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்து இன்னும் அவர் வயசாகி போச்சு. இனிமேல் எப்படி வந்து கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு 500 கோடி இருக்கிறவங்கள இருக்குமா? ரஜினிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா? அந்த என்ன ஏன் கமல்ஹாசன்லாம் வந்துருக்கக்கூடாது, ரஜினி வந்துருக்க கூடாங்க. எல்லாமே ஒரு கணக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு அவங்க மாமாவனுடைய சப்போர்ட் இருக்குது. மாஸ்டர் படம் எடுத்தார்ல, அவங்க மாமாவனுடைய சப்போர்ட் இருக்குது. அந்த பணத்தில் அவர் வந்து ஃபுல்லாக அவர் வேலைச்சேரியில் ஒரு மால் வேறு கட்டுறாங்க. அதெல்லாம் இது பண்ண சும்மா அரசியல் வந்துட்டு என்னதுக்கு? எல்லாம் கணக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களை ஏமாற்ற வேலை தான். இவருக்கு என்ன அரசியல் தகுதி? அரசியலில் என்ன இது ஒரு போராட்டம் கலந்துக்கிறாரா? பொதுமக்கள் ஜல்லிக்கட்டுக்காக எல்லாமே கலந்துக்கிறாங்க. நீ கலந்துக்கணும், நான் கலந்துக்கணும், எல்லாம் எல்லாமே கலந்துக்கிறேன் ஜல்லிக்கட்டில் அவர் கலந்து என்ன பண்ணிட்டாரு? ஜல்லிக்கட்டு கலந்துக்கினாரு, லாரன்ஸ் கூட தான் கலந்துக்கினாரு. லாரன்ஸ் கலந்து எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணார்? அது எவ்வளோ இழிவான வார்த்தை வந்தது. இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு?